பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தங்கமோ வெள்ளியோ வைத்திருப்பவன் அதன் கடமையை ஜக்காத்தை நிறைவேற்றாவிடில் மறுமை நாளன்று அவற்றை தங்கம் வெள்ளி கட்டிகளாக்கி நரக நெருப்பில் போட்டு நெருப்பு கங்குகளாக வரைய பழுக்க காய்ச்சி எடுத்து அவற்றின் மூலம் அவரது நெற்றி, விலாபுறங்கள், இடுப்பு முதலிய இடங்களில் சூடு போடப்படும். இவ்வாறே மீண்டும் மீண்டும் பழுக்க காய்ச்சி தீர்ப்பளிக்கப்படும் வரை மறுமை நாள் வரை முழுவதும் சூடு போடப்பட்டு கொண்டே இருக்கும். மறுமையின் ஒரு நாள் என்பது உலக கணக்கின்படி 50,000 ஆண்டுகள் கொண்டிருக்கும். அதன் பின் அவன் எங்கு செல்ல வேண்டுமோ, நரகமோ சுவனமோ சென்று விடுவார். விளக்கம்: இது ஒரு நீண்ட நபிமொழி தொடராகும். அதில் ஒட்டக வைத்திருப்பவர்கள் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்காமை, மாடு ஆடு வைத்திருப்பவர்கள் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்காமைக்கும் உரிய தண்டனையும் அது அளிக்கப்படும் முறையும் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக நம் நாட்டின் ஜக்காத் வாஜிபாகாமலும் கால்நடைகள் யாரிடமும் இருப்பதில்லை. அரபி நாட்டிலோ கால்நடைகள்தான் அதிகம் இருந்தன. அதனால் தங்க வெள்ளி முதலியவை தான் இங்கு அதிகமாக இருக்கின்றன. எனவேதான் ஹதீஸின் இந்த அளவே போதுமாக்கிக் கொண்டோம். மேலும் இதன் மூலமே ஜக்காத் கொடுக்காததினால் என்ன கதி ஏற்படும் என்ற விவரம் அனைத்தும் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு ஹதீஸில் கூறப்பட்ட தங்கம் வெள்ளி நரகின் நெருப்பு கங்குகள் சூடு போடப்படும் என்று இந்த வேதனை மறுமையின் வெறும் ஒரு நாள் வேதனையாகும். அன்றுதான் விசாரணை நடைபெறும் நாள். எனினும் அந்த ஒரு நாளின் அளவு 50,000 ஆண்டுகளாகும் சமமாகும். ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். மேலும் இத்தனை காலம் வரை ஜக்காத் கொடுக்காமையின் வேதனை அனுபவித்த பின்பு தனது இதர அமல்கள் மன்னிப்பு கிடைத்த சுவனம் செல்ல அனுமதி கிடைக்கும் தகுதி உடைய